ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆஃபிஷியலாக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இது கேவிஎன் ப்ரொடக்ஷனோட ஒரு மாசான நியூ போஸ்டரோட வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதி கையில் வந்து கண் வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து ரவுடிகள் நிறைய பேர் இருக்கிற மாதிரியான போஸ்டர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாசான லுக்கோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கட் அவுட்டுக்குன்னே இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து செம்ம பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் மட்டும் ஓப்பன் ஆயிருந்தது. அதுவும் குறிப்பிட்ட இடங்களில் தான் டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிருந்தது. அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நிறைய பேர் வந்து என்ன புக்கே ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பட் வந்து ஆனால் ரியல் ஓப்பன் வந்து இனிமேல் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியலான ஓப்பனிங் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே வந்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ புக் மை ஷோலாம் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து இப்போ வந்து ஸ்டேட்டஸ் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். அதை பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து இன்னுமே ஓப்பன் பண்ணல. ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஓப்பன் பண்ணாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே வேண்டாம். அதுவே காமிக்கும் அப்படிங்கிறது தான் வெயிட்டிங்காக இருக்குது. முக்கியமான தேட்டர்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஃபில் ஆகிட்டே இருக்குது. பயங்கரமான சோல்ட் அவுட்டும் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி, அதாவது நைட்டுக்குள்ளே வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி ஒன் மோர் ட்ரெய்லர் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இந்த நியூ லுக் போஸ்டர் மாதிரியே. அது மட்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் 4 நாள் இருக்குது, கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணலாமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ரிலீஸ் ஆனால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது. ஸோ அது வந்து வேறு லெவலில் மாடிஃபிகேட் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக தான் இருக்கும். பட் ஆனால் தளபதி படத்துக்கு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை தான். ஏன்னா ப்ரொமோஷன் தேவையில்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலுமே ஒரு லைட்டாக ஒரு ஆசை இருக்க தான் செய்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு. ஸோ நிறைய இடத்துல வந்து பிடிஎஸ் சீன்ஸ்லாம் வந்து சிலதெல்லாம் போட்டு அந்த மாதிரியான ஒரு கிளிப் மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா கலைப்புலி எஸ்தானு அவர்கள் தெரியப்படுறதுக்கு கூட பண்ணியிருந்தார். தளபதி அவர்கள் வந்து பிரிட்ஜில் வந்து ஜம்ப் பண்ணும்போது அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே வந்து 2 days to go ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம், டே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பண்ணாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிற ஃபீலிங்குமே இருக்குது. ஏன்னா தளபதி படத்தோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான். அதனால தான் இது எல்லாமே கேட்கப்படுது. ஸோ கொஞ்சம் இந்த 4 நாள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் தளபதியன்ஸுக்காக பூர்த்தி பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் கடைசியாக ஒரு ஆட்டம், அதனால தான். ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.